ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணாரில் போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு நல்ல சின்ன பரிகாரம் சொல்கிறேன். அதை செஞ்சீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு 25 வயசு ஆகுது, இல்லைன்னா 30-35 வயசு ஆகுதுன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கிரக நிலைகள் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் பெருசாக அது உங்களை பாதிக்காது. அதுக்கு ஒரு 4 வகை பரிகாரம் இருக்குது. அதை நீங்கள் செய்யலாம். இது வேத ஜோதிடத்தின்படி உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. தாந்திரிக பரிகாரங்கள். தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் பொது ஜோதிடத்துலேருந்து. அந்த வரிசையில் இதையும் சொல்கிறேன். கிரகங்களை அமைப்பின்படி தான் சொல்கிறேன் நான். சரியாக கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு ரிலேட்டடாக உள்ள கிரகங்கள் இதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவில் பொதுவாக சில பேருக்கு தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போகுதுன்னா திருஷ்டி இருந்தாலும் தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு. தவம் இருந்தாலும் கிடைக்காத நிம்மதி. ஸோ தூக்கம் இருக்கணும். சில பேருக்கு மன சஞ்சலம் இருக்கும், மன கவலை இருக்கும். பிரச்சனையின் அடிப்படையில் தூக்கம் வராது. கடன் பிரச்சனை, பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, மற்றபடி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளால் தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போகிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, சந்திர ராசியில் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். ஏன்னா சந்திர தான் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். ஒரு மனிதனுக்கு மனம் சாந்தியானால் தான் உடல் அமைதியாகும். அப்போ தான் தூக்கம் வரும். மனம் அமைதியாகலன்னு வச்சுக்கோங்களேன், மனம் குமுறிட்டே இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அது இயற்கை, எல்லாத்துக்கும் உள்ளதான். ஸோ அந்த மனதுக்கும் உடலுடைய சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கடுத்து சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். சந்தோஷத்தை கொடுக்குறவர். உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், மீனத்தில் உச்சமாக இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம். அதாவது சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் சுக்கிரன் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடலால் சந்தோஷம் அடைவாங்க. குறிப்பாக பெண் சுகம் நல்லாயிருக்கும். பெண்ணுனா ஆணுனா பெண்ணு. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். உடல் சந்தோஷம், தாம்பத்திய சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும். அது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சரியா நேயர்களே? இரவு நேர தாம்பத்தியம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். சரியா? இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த தாம்பத்தியம் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். சரியா? அந்த தாம்பத்தியத்தில் பரிபூர்ண சுகத்தை அனுப்பிப்பாங்க. சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள ஒரு நல்ல தொடர்பில் ஜாதக கட்டத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால ராசியை மையப்படுத்திட்டு செவ்வாயும் சுக்கிரனும் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். சரியா நேயர்களே? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசி, மேசத்தில் சுக்கிரன், துலாமில் செவ்வாய் இருந்தார்னா அருமையாக இருக்கும் பரிவர்த்தனை. சரியா? இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரியா? நல்லாயிருக்கும். பிருகுமங்கல யோகம். வாழ்நாள் முழுக்க இணைபிரியாமல் இருப்பாங்க. இவ்வளோதாங்க. வாழ்நாள் முழுக்க தம்பதியர்கள் கணவன் மணி இணைபிரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விருப்பமாக இருப்பாங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கை. சரியா? தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி. அந்த நிம்மதியை கொடுக்குற இடம் தாம்பத்தியம், கணவன் மணி உறவுது. என்ன தான் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டில் ஒரு 25 வயசு, அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் தான் வாழ்வோம். அதுக்கு பின்னாடி கடைசி காலம் முழுக்க கணவன் அல்லது மனைவி, நம்ம லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கிறோம். அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து பிள்ளையை பற்றுக்கிறோம், பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம், வளர்க்குறோம். அப்படியே வயதாகிடுது, பேரம்பத்தியை பார்க்குறோம், பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோம், பேரம்பத்தியை பார்க்குறோம், காலத்தை முடிச்சுட்டு கடமையை முடிச்சுட்டு விடப்படுறோம். சரியா? நம்ம வந்த இடமும் தெரியாது, போகிற இடமும் தெரியாது. இடப்பட்ட காலத்தில் நிறைய உறவு வருது. தாய் தகப்பன் மூலமாக பிறந்து அடுத்தடுத்து சில உறவுகளை சந்தித்து வாழ்க்கையை முடிக்கிறோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனித பிறவினுடைய நோக்கமே அதுதான். மனித பிறவினுடைய நோக்கம் என்னென்னா கர்மாவை கழிக்கிறது. கர்மானா என்ன சார் அப்படின்னா, போன பிறவியில் செஞ்சுட்டு வந்த நல்லது கெட்டதுகள். நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள் நேயர்களே. இதில் அந்த பரிகாரத்தை பின்னாடி சொல்கிறேன். அதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா 40 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கலாம். நம்பிக்கையுடன் 40 வருஷம் நல்ல நிலைமையில் இருக்கலாம். கர்மாவை கலைக்கணும். கர்மா அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்த வினைகள் நல்லதோ கெட்டதோ அது நம்ம போன பிறவியில் செஞ்சுருப்போம், இந்த பிறவியில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். போன பிறவியில் செஞ்சது தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நல்லதை செஞ்சோம்னா இந்த பிறவி கொஞ்சம் நல்லாயிருக்கும், கடைசி காலம் நல்லாயிருக்கும். அதுபோக அடுத்த வருகின்ற பிறவியிலும் நம்ம நல்ல விதமாக பிறப்போம், நல்ல குடும்பத்தில் பிறப்போம், கஷ்டமில்லாமல் வாழ்வோம். சரியா? இந்த விஷயம் இப்போ ஒரு 20 வயசில் இருக்கிற பையனுக்கு புரியாது. ஒரு 60 வயசில் இருக்கிற பெரியவருக்கு புரியும். சரியா? அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிச்சிருப்பார், வாழ்ந்திருப்பார், நல்லது கெட்ட அனுபவிச்சிருப்பார். அவருக்கு சில விஷயங்கள் புரியும். அதனால் சில தகவல்களை கேட்குறதுக்கும் அனுபவம் வேணும். அனுபவம் தான் ஆசான். ஸோ கர்மாவை கொடுக்குற கிரகங்கள் 3 கிரகங்கள் தான். கர்மா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சனி பகவான், ராகு கேதுகள், குரு. இதில் ராகு கேதுகள் 2மே ஒரு கிரகங்கள் தான். ஒன்று தான் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ராகு கர்மாவை தூண்டுறவர்.
கர்மாவை தூண்டுறவர்னா எப்படின்னா, அன்றாட நம்ம செய்கிற காரியங்களில் வந்து அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நம்மளை நல்ல விதமாக நம்ம மனசை மாற்றி நல்ல காரியங்களை செய்ய வைப்பார். ஜனன ஜாதகத்தில் அவர் சரியில்லை, கெட்டு போயிருக்கிறாருன்னா கெட்ட கர்மாவை செய்ய வைப்பார். இப்போ சனசாட்சியில் ராகு திசை நடக்கும். முக்கியமாக மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். அவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்தவங்க செய்கிற காரியம் நல்லா இருக்காது. கர்மாவை பிரிக்கிட்டே இருப்பாங்க. பிறருக்கு தீங்கு செய்வாங்க, பிறர் பொருள் மேலே ஆசைப்படுவாங்க, சரியா பழி வாங்குறது, விரோதம் குரோதம் வஞ்சகம், இப்படிலாம் நிறைய காரியங்களை பண்ணிட்டு கர்மாவை பாவ கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ராகு திசைக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். 18 வருடம் தனுசு ராசிக்கு ராகுவின் இதுன்னு பலன்கள்னு ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முடிஞ்சால் அந்த லிங்கை வேணால் அனுப்புகிறேன். ராகுவை பற்றி சந்தேகப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க. சரியா ராகு திசையில் எனக்கு இந்த புத்தி நடக்கு சார், என்ன செய்யலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குனுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து அந்த கர்மாவை வந்து உண்டாக்குறவர், போன பிறவிலேருந்து இந்த பிறவிக்கு உண்டாக்குறவர் குரு பகவான், உங்கள் ராசிநாதன். குருவை வச்சே சொல்லிடலாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதை வச்சே சொல்லிடலாம். சரியா நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா பரிகாரம் சொல்லிட்டு இவன் வந்து குருவை பேசிகிட்டு இருக்கான்னு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வரேன். சரியா சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்மாவை பற்றி சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் வரேன். ஒன்றுக்கொண்டு தொடர்பு தான். குரு வந்து மறைமுகமாக கர்மா குறிக்கிறவர் தான். போன பிரிவில் நம்ம யாராக இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த பிரிவில் எந்த நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கோம், அதை சொல்கிறவர் குரு பகவான் தான். இது ஒரு தனி சப்ஜெக்ட், இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். போன பிரிவில் நீங்கள் யார், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, இந்த பிரிவில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க, அதையும் சொல்லலாம் வேத ஜோதிடத்தின்படி. அடுத்து வேத ஜோதிடத்தின்படி கர்மாவுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான் தான். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி யாராக இருந்தாலும் மன்னிக்க மாட்டார், தண்டனை கொடுப்பார். சரியா தண்டனை கொடுத்துருவார். அதுவும் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் அதிகமாக படுத்துவார். சரியா அதுபோக கோச்சாரத்தில் வருவார். கோச்சாரத்தில் 7.5 சனியாக வரும்போது கொடுத்துருவார். கோச்சாரத்தில் 12 ராசி 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக அந்த ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கர்ம பலனுக்கு உள்ள தண்டனை கொடுத்துருவார். சனி மகாதிசை வரணும் தான் அவசியம் கிடையாது. அவர் கோச்சாரத்தில் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு, இப்பயும் கொடுப்பார். சரியா இப்பயும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனால ராசியை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறதுனால கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். ராசிக்கு திருஷ்டி இருக்குது. இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். திருஷ்டியை கழிக்க என்ன சார் செய்யலாம்? சனி பகவான் வந்து ராசியை பார்த்தாலே வந்து திருஷ்டி வந்துடும். திருஷ்டினால் என்ன பிரச்சனை நிம்மதியை கெடுத்துருவார். சரி நிம்மதியாக இருக்க முடியாது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஏற்றம் இருக்காது, இன்பம் இருக்காது, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும். அதனால் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம என்ன சார் செய்யலாம்னா அதை தான் இப்போ 1 by 1 சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா பரிகாரம். இதை பரிகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு செயல்பாடுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம தான் செய்கிறோம், நமக்கு நாமே செய்ய போகிறோம். பரிகாரங்கிறது வந்து பொதுவாக சொல்கிறப்படுறது என்னென்னா, ஒரு குருக்கள் ஒரு புரோகிதரை வச்சு ஒரு இடத்துல போய் செய்கிறது தான் பரிகாரம். சில பேர் வீட்டிலே பரிகாரம் செய்வாங்க. கணவதி ஹோமம் வளர்த்து ஒரு சில முறைப்படி ஆகம முறைப்படி ஹோமம் வளர்த்து சில பரிகாரம் பண்ணுவாங்க. சில பேர் கோயிலில் போய் பண்ணுவாங்க, சில பேர் ஆத்தங்கரை குளக்கரையில் போய் செய்வாங்க. ஸோ பரிகாரத்தை கழிக்கிற இடங்கள் நிறையா இருக்குது. பட் இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன வழிபாடு தான். நம்மளே செய்கிறோம், நமக்கு நாமே சில வழிபாடுகளை இறைவனை நினச்சி அந்த காரியங்களை செய்கிறோம். வந்து எலுமிச்சம்பழம் வந்து ராஜகனி, சூரியனோட அம்சம். உங்கள் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர் சூரியன், 9 குடையவன். பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் தன்னம்பிக்கை ஆத்ம பலம் பெரிய பெரிய வெற்றிகள் சாதனைகள் எல்லாத்தையும் கொடுக்குறவர் சூரிய பகவான். அவருடைய அம்சமாக எலுமிச்சம்பழம் பார்க்கப்படுகிறது. எலுமிச்சை வந்து ஒரு ராஜகனி. வீட்டில் வந்து என்ன பொருள் இருக்கோ இல்லையோ, காய்கறிகள் என்ன இருக்கோ பழங்கள் என்ன இருக்கோ 2 இருக்கணும். காயில் வந்து நெல்லிக்காய் வீட்டில் இருக்கணும், பழத்தில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. சரியா வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. எலுமிச்சம்பழம் எப்போயுமே பூஜை ரூமில் இருக்கணும். சரியா நேரில் அது வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனுசு ராசி நேரில் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழம் வந்து சூர்யா சிவசக்தி அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எலுமிச்சம்பழத்தை வந்து சிவன் கோயிலையும் அம்மன் கோயிலும் தான் குத்துவாங்க, சூலாயத்தில் குத்துவாங்க. சில இடத்துல முருகப்பெருமான் கோயிலையும் வைப்பாங்க. பெருமாள் கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு இடம் கிடையாது, எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப ஒரு பவரானது, மந்திரத்தை ஈர்க்கிற சக்தி உள்ளது. நம்ம பூஜை அறையில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை கும்பிட்டோம்னா நம்ம சொல்கிற மந்திரமெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறோம். அந்த மந்திரம் என்ன செய்யணும்னா, நம்ம பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து வருகிற மந்திரம் வீடு முழுக்க பரவிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். சரியா சில கோயிலில் போயிட்டீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்க, ஆடியோ போட்டிருப்பாங்க, ஓம் நம சிவாய நமக. இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். கோயில் நட சாத்தினாலுமே அந்த கருவறையிலேருந்து அந்த டேப் ஓடிக்கிட்டே இருக்கும். அது செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கெலாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய கோயிலில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை டேப்பில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ரெக்கார்டு பண்ணி போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன மந்திரத்தை நினச்சி நம்ம தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பழம் உள்வாங்கிட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே நாள் முழுக்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்.
அந்த பழம் வாடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாற்றிடணும். சரியா? எலுமிச்சம்பழம் வாடலாம், அழுகக்கூடாது. அழுகிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து வாங்குகிற சக்தி இல்லை, அங்கே ஏதோ திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். கண்ணீரில் இருக்குது, திருஷ்டி இருக்குது, ஏதோ கோளாறு இருக்குது. அந்த கோளாறு எது வேணாலும் இருக்கலாம். திருஷ்டியாக இருக்கலாம், ஏவலாக இருக்கலாம், பில்லி சூனியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு தாக்குதல், அங்கே கெட்ட சக்தி ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ எலுமிச்சம்பழம் வந்து ஒரு முக்கியமானது, ராஜகனி. எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில் எப்போயுமே வச்சுருக்கணும். அதை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அந்த எலுமிச்சம்பழம் வந்து சிவசக்தி வடிவமாக பார்க்கப்படுகிறது. அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தலைமாட்டில் வச்சு படுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு வைக்கலாம். 3 நாளைக்கு என்ன இன்றைக்கி சார் வைக்கலாம் அப்படின்னா, வளர்பிறை காலத்தில் வைக்கலாம். இப்போ வந்து வளர்பிறை தான். சரியா? இன்றைக்கி வந்து வளர்பிறை பஞ்சமி. சரியா? வளர்பிறை பஞ்சமி அடுத்து அப்படியே போகும். அடுத்து பௌர்ணமி வரப்போகுது. உங்களுக்கு தை மாத பௌர்ணமி வரப்போகுது, தைப்பூசம். அது இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் வைக்கலாம். 3 நாள் வைங்க. சரியா? 3 நாள் வைங்க. வச்சுட்டு அதை வந்து மறுநாள் எடுத்துருங்க. தலையணையில் வச்சுருங்க. நெத்தியில் உபதியை பூச்சிட்டு தலையில் வச்சுட்டு படுத்துருங்க. உங்கள் கோரிக்கை என்னமோ அதை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சிவசக்தி நாமத்தை சொல்லுங்கள். மேக்ஸிமம் சிவனுடைய நாமத்தை சொல்லணும். ஓ நம சிவாய நமகான்னு சொல்லுங்கள். சிவனுடைய நாமம் நிறையா இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். சரியா? சிவபெருமான் நாமம் நிறையா இருக்குது. ஆடலரசை போற்றி, அம்பலவாணனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, இமயவர்மனை போற்றி, கல்லால் மலத்த அற்புருவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயகனை போற்றி. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்கு வந்து தென்முக கடவுளை, வேதநாயகனை, தட்சிணாமூர்த்தியை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து தட்சிணாமூர்த்தி உடனே பங்களிக்கிறவர், குருவினோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் சிவநாமத்தை சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அப்படி சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? சுக்கநாதா போற்றி, சோமசுந்தர கடவுளை போற்றி, வெள்ளைங்கிரிநாதனே போற்றி, சிதம்பரநாதனே போற்றி, வைத்திலிங்கமே போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடலிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி. இப்படி நிறைய இருக்குது. சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா சிவபுராணம் தெரிஞ்ச சிவபுராணம் படிங்க. நிறைய இருக்குது. சிவனுடைய நாமம் நிறைய இருக்குது. ஓகே, சிவநாமத்தை சொல்லிட்டு நீங்கள் தலையில் வைங்க. என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா, வளர்பிறை காலம் முக்கியம். வளர்பிறையில் வியாழக்கிழமை வைங்க. சரியா? வியாழக்கிழமை வச்சு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை ஓடுற தண்ணியில் போடுங்க. இல்லைனா நீர்நிலையான இடத்துல போடுங்க. நீர்நிலை இல்லை சார், பக்கத்தில் தோட்டம் இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்குன்னா அதில் போட்டுருங்க. அடர்ந்த மரம் இருக்குது, மேந்தோப்பு, தென்னந்தோப்பு இருக்குன்னா அந்த தோப்பில் அந்த மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. ரோட்டில் போட்டுறாதீங்க. கால் மீதியும் படக்கூடாது. சரியா? எலுமிச்சம்பழத்தை வந்து மற்றவங்க மிதிக்கக்கூடாது. மிதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் போயிடும். அதாவது பிறருடைய தோஷம் அவங்களுக்கு ஏறிடும். அது பாவம். பாவத்திலே பெரிய பாவம் வந்து நம்ம பாவத்தை மற்ற தலையில் திணிக்கிறது தான். அது செய்யக்கூடாது. சிலவர் கண்ணாபின்னு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி குங்குமம் தடவி ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. அது பாவம். அப்படி நீங்கள் செய்வீங்க, அறியாமல் செய்வீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் பாவம். அப்படி செய்யக்கூடாது. ஒரு மனிதன் வந்து பிறர் உயிருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய புண்ணியம். அதனால் எலுமிச்சம்பழத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு அப்படி இடம் இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. சரியா? வேப்ப மரத்துக்கு அடியில் கொஞ்சம் மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3 நாள் வைங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணிடுங்க. இல்லைனா இப்படி கூட செய்யலாம். சார் எனக்கு இந்த சைக்கிள் இந்த சுற்று என்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை கூட வைக்கலாம். சனி, ஞாயிறு, திங்கள் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அதை டிஸ்போஸ் பண்ணலாம். எடுத்து வெளியே போட்டுடலாம். பார்த்தீங்களா? சனி, வியாழன் வருது. அது சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் அல்லது வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம். 3 நாட்கள். சனி பகவான் வந்து கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர். வியாழக்கிழமை யார்? குரு பகவான். குரு பகவான் யார்? இந்த பிறவியை காட்டுறவர். நீ எந்த கர்மத்துக்காக பிறந்திருக்க அதை காட்டுறவர். கரெக்டாக வந்துருச்சா? அந்த இது கரெக்டாக வருது பாருங்கள். அந்த கர்ம பலன்கள் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த 2 நாட்களில் ஆரம்பித்து 3ஆம் நாளில் முடிச்சிருங்க. வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம் அல்லது சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சந்திரனுக்கு சக்தி இருக்கும். வளர்பிறையில் வந்து சந்திரனுக்கு சக்தி இருக்கும். மனம் ஓட்டம் நல்லாயிருக்கும். பொதுவாக வளர்பிறையில் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு நல்லா இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு வழிபாடு என்னென்னா 9 மிளகு எடுத்துக்கோங்க. 9 நவக்கிரகங்களுக்கும் 9 மிளகு. அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க. வெள்ளை துணி வந்து சுக்கிரன் அண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. வெள்ளை துணியில் கட்டிட்டு சின்ன பொட்டண மாதிரி இருக்கும். அது தலைமாட்டில் வச்சு படுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அதை வச்சு படுக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நவக்கிரகங்களுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? ஓம் நவக்கிரக நகர்களே போற்றி அப்படி சொல்லணும். இல்லைனா அந்த கோளறு பதிகத்தை சொல்லிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியாது. அதனால் நவக்கிரக நகர்களே போற்றி 9 நவக்கிரக நகர்களே போற்றி சொல்லிடுங்க. சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவானை போற்றி, புதன் பவானை போற்றி, குரு பவானை போற்றி, சுக்கர பவானை போற்றி, சனி பவானை போற்றி, ராகு பவானை போற்றி, கேது பவானை போற்றி அப்படின்னு 9 நவக்கிரக நாயர்களுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தலைமாட்டில் வச்சு படுங்க. 3 நாள் வச்சுக்கோங்க. சரியா? எல்லாமே 3 நாள் தான். முடிச்சுட்டு அதையும் வந்து நீங்கள்
தண்ணியில் போட்டுடலாம், இல்லைனா மரத்துக்கடியில் போட்டுடலாம், வேப்ப மரத்துக்கடியில் போட்டுடலாம். என்ன கொஞ்சம் தோண்டி அதில் போட்டு மூடிடுங்க. கண்ட இடத்துல போட்டுறாதீங்க. அந்த மிளகை சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இது 2வது பரிகாரம். இதை அடுத்தடுத்து செய்யணும் கிடையாது. 4 சொல்கிறேன். 4யும் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு செய்யுங்க. ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு செய்யுங்க. மாதத்துக்கு 3 நாட்கள். சரியா? மாதத்துக்கு 3 நாட்கள்னு செஞ்சீங்கன்னா 4 மாதத்துக்கு 40 வருஷம் நல்லாயிருக்கும். ஒரு இது செஞ்சிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு அந்த பலன் நிற்கும். நம்பிக்கையோடு செய்யணும். சரியா? அடுத்து வந்து மிளகை வந்து நீங்கள் வந்து தலைமாட்டில் 3 நாள் வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி. மஞ்சள் துணி வந்து குருவுடைய அனுக்கிரம். சிவப்பு துணி வந்து செவ்வாய் அண்டு சூரியன். 3 பேருமே வந்து தனுசு ராசிக்கு வேண்டியவர்கள் தான். மஞ்சள் துணி, சிவப்பு துணி ஏதோ ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிடி கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டு அதை கட்டிடுங்க. மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா ஒரு பொட்டணம் மாதிரி இருக்கும். அந்த பொட்டணத்தை தலையில் வச்சு படுக்கலாம். இது ஒரு 3 நாள் செய்யுங்க. சரியா? வியாழக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிங்க. இல்லைனா சனிக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை முடிங்க. அதை வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கல் உப்பை என்ன பண்ணலாம்னா அந்த கல் உப்பை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். சரியா? தண்ணியில் போட்டு கரைச்சி எங்கேனாச்சும் ஒரு ஓரமாக ஊற்றிடலாம். இல்லைனா அந்த கல் உப்பை வந்து மரத்துக்கடியில் கூட போட்டலாம், வேப்ப மரத்துக்கடியில் போடலாம். உப்பை கரைக்கிறது ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த கல் உப்பு பரிகாரத்துக்கு வந்து என்ன பண்ணணும், மகாலட்சுமி மகந்திரத்தை சொல்லணும். ஏன்னா உப்புங்கிறது மகாலட்சுமி, அனைத்து வளத்தையும் கொடுக்குறவ. சரியா? ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, கரிவலட்சுமியை போட்டி, சௌபாகியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். இல்லைனா அஷ்டலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் தலைமாட்டில் வச்சு 3 நாள் படுத்துட்டு அதை நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து இன்னொன்று வந்து கடைசியாக ஒன்று என்னென்னா, நிறையா இருக்குது. நான் 4 மட்டும் தான் சொல்கிறேன். 4 செஞ்சுட்டு 4 முடன் வாழலாம். 4 ரொம்ப நல்லது. 4ஆம் நம்பருங்கிறது ரொம்ப நல்லது. 4 வேதங்கள், 4 திசைகள், இப்படி நிறையா சொல்லிட்டான். சரியா? மனிதன் நல்லதாக இருக்கணும்னா 4 பேர் இருக்கணும். அடுத்து வந்து கடைசியாக வந்து என்னென்னா விரலி மஞ்சள் ஒரு இனுக்கு வேப்ப இலை, வேப்ப மரத்தில் போய் ஒரு இனுக்கு எடுத்துடணும். ஒரு சின்ன இனுக்குன்னா என்ன, கருவேப்பிலை இனுக்கு மாதிரி எடுத்துடணும். அதில் வந்து ஒரு 10 இலை இருக்கும். சரியா? ஒரு இனுக்கு வேப்ப இலை, ஒரு இனுக்கு ஒரு விரலி மஞ்சள், இதை தலையில் வச்சு படுக்கலாம். இது 2ஐயும் மஞ்சள் நூலில் கட்டிக்கணும். கட்டிட்டு 3 நாள் தலைமாட்டில் வச்சு படுங்க. இது வந்து அன்னை ஆதிபராசக்திக்கு உள்ளது. சரியா? சக்தி நாமத்தை சொல்லணும். சரியா? சக்தி நாமத்தை 3 நாள் சொல்லணும். வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? சந்திரனுடைய அனுக்கிரமும் குருவுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். அந்த குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம் கிடைக்கும். எதிர்ப்பில் விழலாம். போட்டி பொறாமலேருந்து வெளியே வந்துடலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விரலி மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் அந்த அளவு ஒரு சக்தி உண்டு. அதை வந்து தலைமாட்டில் வச்சு படுக்கலாம். இதுவும் அதே டேட்டு தான். சரியா? வியாழக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிக்கலாம். சனிக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை முடிக்கலாம். இதை வந்து அடுத்தடுத்து செய்யுங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்றா செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிஞ்சு வருகிற நாட்களில் செய்யுங்க. சரியா? அமாவாசை முடிஞ்சு வருகிற வளர்பிறை வியாழக்கிழமை அல்லது வளர்பிறை சனிக்கிழமை செய்யலாம். சரியா? 4 மாதம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா 40 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். சரியா நேர்களே? அந்த 40 வருஷம் எப்படியா சொல்கிறேன், நீ என்ன பார்த்தியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்பிக்கை நடப்படைகிறது தான். சரியா? இதெல்லாம் வந்து முக்கியமானது. சரியா? நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு ஜெபிச்சுட்டு நம்ம வந்து தலைமாட்டில் வைக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, இதை ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். 12 வயது கம்மியாக இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். யார் வேணாலும் செய்யலாம். ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். ஆனால் 12 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். அடுத்து வந்து ஆண்கள் இதை செய்கிற அன்றைக்கி சுத்தமாக இருக்கணும். சரியா? ஆல்கஹால்லாம் எடுக்கக்கூடாது. மன சுத்தியாக இருக்கணும், உடல் சுத்தியாகவும் இருக்கணும். உடலும் மனமும் சுத்தமாக இருக்கணும். பெண்கள் சுத்தமாக இருக்கணும். மாதவிடான காலத்தில் செய்யக்கூடாது. நான் அதுக்காக தான் வந்து மாதத்துக்கு ஒன்று செய்யுங்க அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு காரியம் செய்ய சொன்னோம்னா எல்லாத்துக்கும் வந்து அது சௌரியப்படணும். பெண்கள் வந்து மாதவிடான காலத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த 3 நாள் தலையில் வச்சு படுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. தாம்பத்தியம் கணவன் மணி சேரக்கூடாது. அது தவிர்க்கணும். சரியா? சுத்தமாக இருக்கணும். ரொம்ப ஒரு ஆச்சாரமாக அனுசாசமாக செஞ்சோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை நாளையும் செய்யணுமா அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒன்று செய்யலாம். விருப்பம் இருந்தால் செய்யலாம். சரியா? நான் என்றைக்குமே எதையுமே திணிக்க மாட்டேன், சொல்லுவேன். விருப்பம் வருங்க, செய்யுங்க, நல்வழிப்படுங்க. சின்ன சின்ன காரியம்தான். சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய பலன்கள் இருக்குது. சரியா நேர்களே? ஸோ தனுசு ராசிக்கு வந்து இந்த வீடியோவை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் போடுறேன். இதை பாருங்கள். ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சில பேருக்கு இது வந்து ஒரு நல்ல தகவலாக இருக்கலாம். சில பேருக்கு இது வந்து என்னடா இது, இந்த ஆள் ஏதோ ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு அவநம்பிக்கைலாம் இருக்கலாம். நம்பிக்கை தான் நடராஜன். நம்பிக்கை தான் முக்கியம். செஞ்சு பாருங்கள். நான் தினமும் வேப்பலை வச்சு படுக்கிறேன்.
சரியா? மாதக்கணக்கெலாம் கிடையாது. தினமும் ஒரு இனுக்கு வேப்பிலை வச்சு படுக்கிறேன். தலைமாட்டு கடையில் விபூதி போட்டுருவேன். சரியா? விபூதி பூசிட்டு விபூதியை வந்து தலைமாட்டு கடையில் வச்சுட்டு வேப்பிலை வச்சு தான் படுக்கிறேன். விபூதி வந்து சிவன், வேப்பிலை வந்து சக்தி, அந்த சிவசக்தி. சரியா? ஓகே, நல்வழிப்படுங்கள், நல்லா இருங்க. நச்சுன்னு 4 பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். 40 வருஷம் நல்லா இருக்கலாம். சரியா நேர்களே? இதுக்கு தம்மில் ஏதோ போடுவேன் நான். சரியா? பாருங்கள். சரியா? நான் இந்த வீடியோ போட்டாலும் பாருங்கள், ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு ரீச் ஆகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, எந்த திசை நடந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு நிவாரணையாக இருக்கும். சரியா? இந்த நாளே செஞ்சிட்டிங்கன்னா நவகிரக தோஷம், கிரக தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம் வந்தாலும் விலகும். நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். முதலுக்கு மோசம் வராது. தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் வாழலாம். எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.